குருவும் புதனுடைய சாரம், சனி பகவானும் புதனுடைய சாரம். அப்ப பாருங்க, இது 2 கிரகம் அந்த சாரத்துல போறதுனால நான் இதை ஏன் சொல்றேன்னா, இதுக்கு ஒரு பழமொழி சொல்லிடுறேன். சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் பாவான். ஏன்னா அந்த சாரத்தை வச்சு உங்களுக்கு துல்லியமா கொடுக்க முடியும். ஆனா உங்க ஜாதகத்துல தெசாபத்தி நல்லா இருக்கும், நல்லா தெரிஞ்சு. சனி பகவான் எங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடமும் பயங்கரமா இருக்கும். அவரு பார்வை 3ஆம் பார்வை 10ஆம் பார்வை சூப்பர் பார்வை அவருக்கு. சனி பகவான் எங்க பாக்குறாரு? 2ஆம் இடத்தை பாக்குறாரு. வருமான பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பாரு பாருங்க. இது ஏன்னா இந்த ராசி பாருங்க, சரராசினா வேகமாக இயங்கக்கூடிய ராசிங்கிறாங்க. பட்டாசு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு வேலையிலையும். எப்படி ரேவதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம். எத்தனாம் தேதிக்கு வரை ரேவதி நட்சத்திரம் அவர் இருக்கிறாரு? அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி வரை ரேவதி நட்சத்திரம் முழுக்க முழுக்க நிப்பார். சனி பகவான் இருக்கிறதுலே ஒரு மனிதனை கஷ்டப்பட்டுதான் கடைசியில் நல்லது செய்யும் இந்த கிரகத்துடைய. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரே நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எத்தனை பேருக்கு சனி பகவானுடைய யோகம் வேணும்? எப்படி எத்தனை பேருக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஜாக்பாட் யோகம் வேணும்? அம்மன் அருள் டிவியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கைக்கான 138 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய வக்ரகால பயிற்சி பயங்கரமா வேலை செய்யும். குருவுடைய பார்வையில சனி பகவான் புதனுடைய சாரத்துல அறிவும் பணமும் பொருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை இந்த கொடுக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. எப்ப வக்ரமாகிறாரு? ஜூலை மாசம் 26ஆம் தேதி அவர் வக்ரமாகி டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை வக்ரமா இருக்காரு. அப்ப 138 நாள் அவர் வக்ரத்தை உட்காந்துருக்காரு. அது சில பேருக்கு யோகமா இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? அனைவருமே இந்த 12 ராசிக்காரங்க நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலை ஒண்ணு இல்லை. சனி பகவான் எத்தனாம் இடத்துல, எந்த ஸ்தான பலத்துல, எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறாரா? குருவுடைய பார்வையில இருக்கிறாரா? சுப கிரகத்துடைய பார்வையில இருக்கிறாரா? இதை மட்டும் பாருங்க, வேற எதுவும் பாக்குறேன். எல்லாமே உங்க வீடை தேடி வரும். இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க தலையெழுத்து மாறும். அம்மன் அருள் இனிமே உங்க வாழ்க்கையில வெற்றி பயணமாக இந்த அருள் டிவி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தான் மேசராசி. தைரியமான குணம் இருக்கும். நல்லா பாருங்க, மேசராசியில பிறந்தா நீதியான குணம், நேர்மையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் மேஷம் மட்டும்தான். இது ஏன்னா இந்த ராசி பாருங்க, சரராசினா வேகமாக இயங்கக்கூடிய ராசிங்கிறாங்க. பட்டாசு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு வேலையிலையுமே. பயங்கரமான குணம் இருக்கும். எது வந்தாலும் பாத்துக்கிறாங்க திறமை கொண்ட ஒரே ராசினா அந்த மேஷம் மட்டும்தான். அப்படிப்பட்ட மேச ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. எப்படி சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி எல்லாம் பாருங்க, 138 நாள் வக்ரமாக இருப்பார். வக்ரம் ஒண்ணும் இல்லைங்க, சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி நகர்ந்து வருகிறார். இதுதான் வக்ரங்கிறது. ஒண்ணும் இல்ல, ஒரு சில பேருக்கு பின்னாடி வந்தா யோகத்தையும் கொடுக்கும், முன்னாடி போனாலும் கரெக்டா போயிருவோம், பின்னாடி போகும்போது கரெக்டா பார்த்து வரணும். அப்படிப்பட்ட வக்ர கால பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் மேச ராசி. எத்தனை பேரு 7.5 சனியில பாதிக்கப்பட்டிருக்கீங்க? 7.5 சனியில பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே இப்ப இந்த வக்ர சனி என்ன செய்ய போகுது, இதை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வக்ர சனி பகவான் என்ன செய்ய போறார்? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனி பகவானை கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. நல்லா பாத்துக்குங்க, கொடுக்கறது அவர் தான், கெடுக்கிறது அவர் தான். ஏன்னா இவர் தான் ஆயுளுக்காரகர். உழைப்பு தொழில் நல்லா உழைக்கணும்னா யாரு வேணும்? சனி பகவானுடைய தொடர்பு வேணும். இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும். நம்முடைய கால் சம்பந்தப்பட்ட பகுதியில கால்ல என்னென்ன வேலை பார்க்கிறோம் எல்லாமே சனி பகவான் ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கும். நீங்க சனி பகவான் இல்லாம எதுவுமே இயங்காதுங்க. அதனாலதான் இந்த கிரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒண்ணும் இல்ல, சனி புத்தி வந்தா பாருங்க, நிறைய பேர் ஜாதகம் எடுத்து வேமா ஓடுறாங்களா? சனி திசை வந்தாலும் சனி புத்தி வந்தாலும் ஜாதகத்தை பார்ப்பாங்க நம்முடைய மக்கள் எல்லாம். பாருங்க என்ன காரணம்? சனி பகவான் இருக்கிறதுலே ஒரு
ஒரு மனிதனை கஷ்டப்பட்டுதான் கடைசியில நல்லது செய்யும் இந்த கிரகத்துடைய பலன். இப்ப பாருங்க, எல்லாருமே இந்த வக்ரசனி அப்படி இப்படி உங்களை பயமுறுத்துவாங்க. உங்களை பயமுறுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க, சனி பகவான் ஒண்ணு இல்ல, நம்முடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்லை. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், விரைய சனினா என்ன பண்ணுவார், செலவு நிறைய கொடுப்பாரு. எப்படி செலவுனா மருத்துவ செலவு. நல்லா பாருங்க, மருத்துவ சொன்னா கால்ல வலி இருக்கு பாருங்க, காலு உடம்புல கட்டி கொப்பளம் இது மாதிரி ஒரு வலி, இது மாதிரி ஒரு பெயின் உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன செலவு மருத்துவ செலவு இது மாதிரி சனி பகவான் ஜாதகத்துல சரியா இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நீசமாயோ இல்ல ஸ்தான பலம் சரியா இல்லைன்னா இது மாதிரி ஒரு தடங்களை கொடுப்பார். பெருங்கொண்ட பணத்துல மூத்த சகோதர உறவுல, எப்படி மூத்த சகோதர உறவுல, உங்க மனைவியோடைய தாய்மாமா உறவுல, இது மாதிரி சம்பந்தம், கணவனுடைய தாய்மாமா உறவுல ஏதாச்சும் ஒரு தடங்களை கொடுப்பாரு. நீ கேட்டு பாருங்க, வேலை சரியா இல்ல, உத்தியோகம் சரியா இல்ல, லாபம் சரியா இல்ல, தொழில் சரியா இல்ல, படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியா இல்ல, படிக்கக்கூடிய படிப்பு கல்வியா சரியா இல்ல, ஒரு எக்ஸாம் எழுதிருக்கேன், அதுல சரியா ரிசல்ட் கொடுக்கல, பெருசா ஒரு பெருங்கொண்ட பணமோ வருமானத்தை நான் பெருசா எதிர்பார்க்கிறேன், அந்த பணமும் கிடைக்கல, லாப வருமானம் சரியா இல்ல, பொருளாதாரம் சரியா இல்ல, இது மாதிரி நிறைய விஷயம் கேட்டீங்கன்னா மேசராசியார் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க மேல ஏதாச்சும் ஒரு வழக்கோ தடையோ தாமதமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா மேசராசிக்காரா பார்க்கணும். ஏன்னா இது மாதிரி ஒரு தடங்களை ஒரு சில பேர் கொடுத்துருவார். சரியான ஒரு பலன் இருக்காது. அதனால சொல்றேன், வருமானமோ பொருளாதாரமோ இன்கமோ பெருசா சொல்லிக்கிறாப்போ பெருசா பாதிப்பை நிறைய பேர் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா, மேசராசி அதிகமா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. ஒரு சில ஜாதகம் இல்ல, நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. நான் ஏன் இந்த பாதிப்பு வராதுன்னு சொல்றேன்னா, இப்ப குருவுடைய பார்வை சூப்பரா பாக்குறாரு. நல்லா பாருங்க, குரு பகவான் நல்ல ஒரு பார்வை கொடுக்குறாரு. நான் ஏன் இன்னும் நல்லா துல்லியமா உங்களுக்கு இந்த பதில் சொல்றேன்னா, சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை அப்படியே சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் ரேவதி நட்சத்திரத்தை தான் வக்ரமாகிறார். எப்படி ரேவதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். எத்தனாம் தேதிக்கு வரை ரேவதி நட்சத்திரம் அவர் இருக்கிறாரு, அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி வரை ரேவதி நட்சத்திரம் முழுக்க நிப்பார். புதனுடைய நட்சத்திரம் புத்தி, அறிவு, ஞானம் எல்லாம் பாத்துங்க. அவருடைய நட்சத்திரத்துல போறதால நல்ல ஒரு பலத்தை கொடுப்பாரு. ஒண்ணு இல்ல, புதன் பாருங்க, உங்களுக்கு புதன் எத்தனாம் வீட்டு அதிபதி, புதன் அப்படியே எடுத்துட வேண்டியதான், தூக்கிட வேண்டியதான். 3ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் இடத்துல என்ன இருக்கு, முயற்சி இருக்கு, வெற்றி இருக்கு, சிறு பயணம் இருக்கு, சகோதர உறவு இருக்கு, சகோதரி உறவு இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. இது எல்லாமே சனி பகவான் அவர் நிக்கிறதுனால, இங்க இந்த குரு பகவான் அவரை பாக்குறதுனால, யாரு சனி பகவானை ஸ்ட்ரெயிட்டா 9ஆம் பார்வையா பாக்குறாரு 12ஆம் இடத்தை. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு, அவர் நேரம் 9ஆம் இடத்தை பாக்குறாரு. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்க்கும்போது அதையும் பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ட்விஸ்ட் வச்சிருக்காரு பாருங்க. குரு பூசத்துல போறாரு, ஆகஸ்ட் மாசம் முன்னாடியே 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஆயிலும் அவரும் புதனுடைய சாரத்துல இருக்காரு. நல்லா பாருங்க, குருவும் புதனுடைய சாரம், சனி பகவானும் புதனுடைய சாரம். அப்ப பாருங்க, இது 2 கிரகம் அந்த சாரத்துல போறதுனால நான் இதை ஏன் சொல்றேன்னா, இதுக்கு ஒரு பழமொழி சொல்லிடுறேன், சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் பாவான். ஏன்னா அந்த சாரத்தை வச்சு உங்களுக்கு துல்லியமா கொடுக்க முடியும். ஆனா உங்க ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 2 கிரகம் என்னவா சொல்லுது, உங்களுக்கு வேலை கிடைக்காத அளவுக்குலாம் வேலை உத்தியத்தை நல்லா சூப்பரா அமைச்சு கொடுக்குறேங்கிறார். ஏன்னா சனி பகவான் இந்த குரு பகவான் புதனோட சாரத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பார்க்க போறார். இது கொஞ்சம் நல்லது. இதையும் தாண்டி நான் சொல்றேன், சனி பகவான் எங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடமும் பயங்கரமா இருக்கும். அவரு பார்வை 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, சூப்பர் பார்வை அவருக்கு. சனி பகவான் எங்க பாக்குறாரு, 2ஆம் இடத்தை பாக்குறாரு. வருமான பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பாரு பாருங்க. எப்படிங்க அள்ளி கொடுப்பாரு, நீங்க எதை வச்சு சொல்றீங்க அள்ளி கொடுப்பாருன்னு? ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரம். புதனோட சாரத்துக்கு சனிபான் வீடு, சனிபாவனுடைய வீடு பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு. அந்த குருவான் சனிபாவனை பார்ப்பதால் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அவர் வர்றதுனால, பாக்கியாதிபதியா வர்றதுனால பண வருமானத்தை வெளியூர் மூலமாக கொடுக்க போறார். வெளிநாடு, வெளியூர் எல்லா மூலமா வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருந்தா அதை திருப்பி கேட்டு பாருங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க வாங்கி ஆகணும். எந்த டேட்டுக்குள்ள,
ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதிக்குள்ள இந்த பணம் வரும். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல நீங்க கேட்டு பாருங்க. அந்த பணம் குருவுடைய பார்வைனால இந்த வக்ரமான பாதிப்பு வராது. அந்த பணம் கண்டிப்பா தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க, வெளியூர்ல வேலை பாக்குறவங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும் ஆசைப்படுறவங்க அனைவருக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு பாருங்க. இந்த வக்ர சனி கண்டிப்பா கொடுத்துரும். நோய் இருக்காது, எதிரி இருக்காது, பகை இருக்காது, கடன் இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது. நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா இந்த வக்ரமான சனி இந்த குருவுடைய பார்வையில 2 பேருமே புதனுடைய சாரத்துல போனா, யாரு ஜாதகத்துல புதன் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாமே இங்க டாப்பு. ஏதாச்சும் கேஸ் இருக்கு, என் மேல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, வீட்டுல இடத்துலயும் பூமி அப்பா சொத்து தாத்தா சொல்ல வழக்குல கேசுங்க, அந்த வழக்கு இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, சூப்பராக. சனி பகவான் நேரம் 6ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை அவர் பாக்குற வழக்கு ஸ்தானத்தை பார்க்கலாம். இங்க வழக்குள்ள பிரச்சனை சரியாது. அடுத்து உங்க அப்பா ஸ்தானத்தை, உங்க தந்த ஸ்தானத்தை அவரு 9ஆம் 10ஆம் பார்வை அங்க கொடுக்கறதுனால அங்க பிரச்சனை சால்வ் ஆகுது. ஏன்னா சனியோட பார்வை 2, 6, 9 உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருமானம், காசு, பணம் இதை பத்தி தான் சிந்திக்க வைக்கும். இந்த சனி பகவான் வேற எதுவும் பண்ண வைக்காது. ஒரு தொழில் சிந்தனை தூண்டு வைங்க. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இதையும் சொல்லி நான் சொல்றேன், வெளிநாட்டுல படிக்கிறவங்க அனைவரும் சொல்றேன், மருத்துவ படிப்பா, அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பா, எது சம்பந்தமா படிப்பா வந்தா சரி, படிப்பு கல்வியில நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு சொல்றேன், இந்த வக்ர சனி காலத்துல கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா நான் சொன்ன டேட்டுக்குள்ள, எப்படி டிசம்பர் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள அரசாங்கத்துக்கு கிரகத்துடைய திசா புத்தி மட்டும் மாறிச்சு, ஒண்ணு இல்ல சூரிய புத்தி வரத மட்டும் பாருங்க. இந்த நேரத்துல கண்டிப்பா அரசாங்க அரசியல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும், நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு இப்ப திருமண ஸ்தானம் சூப்பரா இருக்கும். திருமண ஸ்தானம் உங்களுக்கு கெட்டே போகாது. திருமண ஸ்தானம் ஏன் நல்லா இருக்கும் சொல்லுங்க? குரு உச்சத்துல ஒன்னா, குருடைய பார்வை எங்கெல்லாம் பாக்குறாரு, நேரா பாருங்க. அவர் சனி பகவான் பாக்குறாரு. முதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே யோகமா வரக்கூடிய சூப்பரா இருக்கும். திருமணத்தை எந்த ஒரு தடங்களும் கொடுக்க மாதிரி, எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு மேக்சிமம் நடக்காது. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இந்த லாட்டரியை பத்தி பேச சொல்றாங்கல்ல, உங்க ஜாதகத்தை பாருங்க, தசா பத்தியை பாருங்க, கண்டிப்பா லாட்டரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா லாட்டரி அடிச்சிடும். அதுலயே பணத்தை கூட வரைய ஜாதகம் பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதான் உங்களுடைய பிளானா இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், மேசராசில வந்து வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கணும். ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல அனுகூலம் தேடி வரும். ஏன்னா வக்ரமான சனி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. குருடைய பார்வையால சொல்றேன், நல்ல ஒரு அமைப்பு. இந்த வக்ர சனி மேக்சிமம் படைக்காது. 7 சனி உள்ளவங்க அனைவரும் உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்ப ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு பக்கம் சாதகமா இருக்கும். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், கணவனிகள், மன வருத்தம் எல்லாமே இருக்கும். குழந்தைகளுக்கு மருத்துவ சொல்லி எல்லாமே பார்த்துருப்பீங்க, வராது பாருங்க. இந்த குருவுடைய பார்வை இருக்கிறனால நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தார். நட்சத்திர பலன் பார்க்கும்போது அதன் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அஸ்வின்ல பிறந்தவங்க. எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கு. சொல்லி கொடுக்க நான் பார்த்தோம் செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இனிமே பாருங்க, இந்த வக்ரமான சனி காலத்துல நல்ல ஒரு அஸ்வின்ல பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு யோகம் இருக்கு. திருமண பேச்சு, காதல் திருமணமா, 2வது திருமணமா, சுப செலவா, சுபகாரியமா, மருத்துவ படிப்பா, ஷேர் மார்க்கெட்டிங்கா, நெருப்பு சார்ந்த வேலையா, இல்ல பேங்க்ல வேலை பாக்குறவங்களா, இது மாதிரி எல்லாருக்கும் சரி அஸ்வின்ல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் சூப்பரா வேலை செய்யும். அடுத்து பரணி நட்சத்திரம், ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போகணும், சூப்பரா இருக்கும். பரணி நட்சத்திரம் பிறந்த அனைவருக்குமே செம்ம யோகம் சூப்பரா வேலை செய்யுது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எப்படி? பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பரணியில பிறந்தவங்களுக்கு பாருங்க, இப்ப சுப செலவோ, சுபகாரியமோ, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். நீங்க எடுத்த காரியம் எல்லாமே நல்லா இருக்கும். யாரு? இந்த வக்ர சனி காலத்துல சொல்றேன். 7 சனி எத்தனை பேர் பாதிக்கும்? நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா சூப்பரா தேடி வரும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போறவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற யாரு? கார்த்திகை நட்சத்திரம் அனைவருக்கும் சொல்றேன். இந்த நேரத்துல சொல்றேன், நல்ல இந்த வக்ர சனி காலத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, அரசியல், அரசாங்கமோ எல்லாமே சூப்பரான யோகம் தேடி வருது இந்த வக்ர சனி காலத்துல. ஏன்னா இது 132 நாள் இருக்குங்க. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா வச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி மேஷத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.